சென்னையில் மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதை எடுத்து சொன்னார். ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், மறந்துட முடியாது. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்லை, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழனுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன். அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க. ஆனா அரசியல் இங்கு பேசக்கூடாது. புகழஞ்சலி செலுத்த வந்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது, அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது. 2026 வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு. அந்த தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி, அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ் மக்கள் கேட்குறாங்க, நல்லாட்சி கொடுங்க, ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் தண்ணியோட கேடுகட்ட நிலையில பரவுது, ஒரு குடும்பம் பழிச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன். அதாவது நாங்கள் கட்டுப்பாடுடன் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க. அதனால் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து, இதற்கு முன்னே பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. அதனால் நல்ல ஆட்சி அமையணும், எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும். அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி. நன்றி. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மறைந்த தலைவர் மூப்பனாரின் நினைவு தினத்தன்று புகழஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது உரையாற்றினார்.